ஆந்திராவிலேருந்து நாகர்கோயிலுக்கு போகக்கூடிய ட்ரெயின் எங்களுக்கு லாஸ்ட் நேரத்தில் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃப்ளைட்டில் டிக்கெட் பார்த்து ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் செக்கிங் பண்ண நாங்கள் உள்ளே போகிறதுக்காக கிளம்பும்போது அவங்க 2 பேருக்கு டிக்கெட் இருக்குது, பையனுக்கு டிக்கெட் எங்கன்னு சொல்லி உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. உள்ளே விட மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் பையனுக்கு என்ன டிக்கெட்டு, பையன் பிறந்து 10 மாதம் தானே ஆகுது, அதுக்கெலாம் டிக்கெட் பிறந்து ஒரு நாள் ஆனால் கூட டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் டிக்கெட் உண்டு, நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க. பையனுக்கு 1500 டிக்கெட்டு. பையனுக்கு டிக்கெட் எடுத்ததில் ஒரு பெனிஃபிட்டு, பையனுக்கு 7 கிலோ லக்கேஜ் மட்டும் தந்தாங்க. நம்ம இந்த வயசில் ஃப்ளைட்டை கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் எனக்கு பையன் ஃப்ளைட்டை பார்த்த ஆர்வத்தில் காலில் இருக்க சாக்ஸ் எல்லாம் கலத்தி போட்டு ஒரே குதிப்பு. முன்னாடி இருக்க அக்கா முடியெல்லாம் பிடிச்சி ஒரே இழுத்துட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்தோம். சமாளித்தோம். அந்த ஏரோஸ்டருக்கு பிஸ்கட் வேணுமான்னு பையன் கேட்குறான். அவங்க எனக்கு வேண்டாமா, நீனே சாப்பிடுமான்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்மளாம் அந்த சின்ன வயசில் அப்பாக்கா அண்ணன்மார்கள்லாம் ஃபாரின்லேருந்து வரும்போது வெளியே ஏர்போர்ட்டை மட்டும் பார்த்துருப்போம். உள்ளேருந்து ஃப்ளைட்லாம் ஏறி இறங்கியிருக்க மாட்டோம். நான்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃப்ளைட்லேயே ஏறி இருக்கிறேன். நீங்களும் எப்போ ஃப்ளைட்டில் ஏறிட்டீங்க சொல்லுங்கள்.